வணக்கம், வெல்கம் டு கல்விதாகம் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 2024 நடந்த ஒரு எக்ஸாம். ஓகேங்களா? எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21/1/2024. உங்களுக்கு ஆன்சர் கீ பார்த்திங்கன்னா 31 வந்து வெளியிட்டாங்க. இது வந்து என்ன எக்ஸாம்னு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் அந்த மாதிரி ஒரு எக்ஸாமு. இதில் இருக்க ஜிஎஸ் கொஷின் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். புக் ப்ரூஃபோடு பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேக்ஸிமம் நிறையா பேர் வந்து வீடியோ வந்து ஆன்சர் மட்டும் சொல்லிகிட்டே போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து புக் ப்ரூஃப் வந்து எங்கே இருக்குது, எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் சில இது பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃபஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. எந்த பகுதியில் சாம்பார் ஏரி அமைந்துள்ளது. இப்போ வந்து உங்களுக்கு இதே கொஷின் ரிப்பீட்டும் ஆகலாம், இல்லைனா இதை சுற்றி இருக்க பாயிண்ட்ஸ் கேட்கலாம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 10th ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட் லெசன்லேயே இருக்குது. 10th சோசியல் சயின்ஸில் ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட் லெசன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 144வது பேஜில் இருக்குது. ராஜஸ்தான் சமவெளின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆன்சர் ராஜஸ்தான் சமவெளி ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ 1,70,000 சதுர கிலோமீட்டர் பரவி உள்ளது. ஓகேங்களா? அப்போ ராஜஸ்தான் சமவெளிங்கிறது ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கில் இருக்குது. ஓகேங்களா? இச்சமவெளி லூனி மற்றும் மறைந்து போன சரஸ்வதி ஆறுகளின் படிவு. இந்த சமவெளி இப்போ ராஜஸ்தான் சமவெளி எப்படி உருவானுச்சுன்னு கேட்டால் லூனி மற்றும் சரஸ்வதி ஆறுகளின் படிவுகள். ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா பல உப்பு ஏரிகள் ராஜஸ்தான் சமவெளியில் காணப்படுது. ஜெய்ப்பூருக்கு அருகில் உள்ள சாம்பார் ஏரி அல்லது புஷ்கர் ஏரி அப்படின்னு சொல்லி இதில் வந்து குறிப்பிடத்தக்கது. அந்த இருக்கிற உப்பு ஏரியிலே ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்ன அப்படின்னா சாம்பார் ஏரி. இப்போ எப்படி கேட்கலாம், சாம்பார் ஏரி எங்கே இருக்குதுன்னு சொல்லி ஊர் பேர் கொடுத்து கேட்கலாம். அப்போ ஜெய்ப்பூர் அப்படின்னு சொல்லலாம். சமவெளி வைஸ் கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி. அப்படி இல்லைனா சாம்பார் ஏரிக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா புஷ்கர் ஏரி. ஓகேங்களா? அதே மாதிரி பல உப்பு ஏரிகள் எந்த சமவெளியில் காணப்படுகிறது அப்படின்னாலும் ராஜஸ்தான் சமவெளி தான். ஓகேங்களா? ஜியோகிராஃபியில் ஃபஸ்ட் லெசனில் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பெரிய இந்திய பாலைவனம் என்னது நமக்கு தெரியும், தார் பாலைவனம். ஓகேங்களா? பெரிய இந்தியாவில் இருக்க பெரிய பாலைவனம் எது அப்படின்னா அது ராஜஸ்தானில் இருக்க தார் பாலைவனம் தான். இது இந்திய துணைக்கண்டத்தின் வடமேற்கு பகுதியில் இருக்குது. இது மிகப்பெரிய வறண்ட நிலப்பகுதியாக உள்ளது. 2 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே இயற்கை எல்லையாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே குஜராத்லேருந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணி போகும்போது இந்த இடத்துல ராஜஸ்தான் வரும். இங்கே வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வந்து எல்லையாக இருக்குது. அது எவ்வளோனா 2 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஓகேங்களா? அப்போ இது உலகின் 17வது மிகப்பெரிய பாலைவனம். அப்போ தார் பாலைவனங்கிறது உலகின் மிகப்பெரிய பாலைவனத்தில் எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு கேட்டால் 17வது. ஓகேங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் போதும். அடுத்தும் பாருங்கள். இப்பாலைவனம் ஆரவல்லி மலைத்தொடருக்கு மேற்கே ராஜஸ்தான் மாநிலத்தில் 3/2 பங்கு நிலப்பரப்பை கொண்டுள்ளது. அந்த சமவெளியில் அந்த ஃபுல் மாநிலத்தில் 3/2 பங்கு இந்த சமவெளி இருக்குது. அடுத்து இந்த பாலைவன பகுதி மருஸ்தலி என்றும் அரை பாலைவன பகுதி பாங்கர் என்றும் இரு பகுதிகளாக அழைக்கப்படுகின்றன. இப்பாலைவன பகுதியில் பல உப்பு ஏரிகளும் மணல் திட்டுகளும் உள்ளன. ஆல்ரெடி பார்த்தது தான், பல உப்பு ஏரிகள் இருக்குது. இந்த பாலைவன பகுதி மருஸ்தலி அப்படின்னு சொல்கிறாங்க. அரை பாலைவன பகுதி என்னன்னு சொல்கிறாங்கன்னா பாங்கர்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு கொஷின் தான், பட் அதுலேருந்து வேறு கொஷின்ஸும் பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்க்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம். அடுத்த கொஷின், எந்த ஆண்டு அணை பாதுகாப்பு மசோதா மாநிலங்களவையில் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், மாநிலங்களவையில். இதே கொஷினை திருப்பி கூட கேட்கலாம். அணை பாதுகாப்பு மசோதா வந்து 2019 எந்த அவையில் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னு கேட்கலாம். மாநிலங்களவையில். ஓகேங்களா? இது வந்து புக்கில் இல்லை, இது வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை புக்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ஒரு கொஷினுக்கு. அப்போ மசோதா வைஸ் பார்க்கும்போது கொஷின்ஸ் நிறையா கேட்குறாங்க. அப்போ வேறு 2 மசோதா நம்ம பார்த்துடலாம். எரிசக்தி பாதுகாப்பு மசோதா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எரிசக்தி ரிலேட்டடாக அது பாதுகாப்பு மசோதா கொண்டு வந்திருக்காங்க. எரிசக்தி பாதுகாப்பு திருத்த மசோதா. ஓகேங்களா? எரிசக்தி பாதுகாப்பு திருத்த மசோதா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022. இப்போ 2019 அணை பாதுகாப்பு மசோதா. அதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் சம்மந்தமான ஒரு மசோதா, வழக்கறிஞர் பாதுகாப்பு மசோதா. ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குங்க. அடுத்த கொஷின் பார்க்கலாம். அடுத்த கொஷின் பாருங்கள். ஜன கண மன பாடல் எப்போது இந்திய தேசிய கீதமாக அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 24 ஜனவரி 1950. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th சோசியல் சயின்ஸில் செகண்ட் டேர்மில் இருக்குது. ஜனகணமன நமது தேசிய கீதமாகும். இது இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு அடையாள சின்னமாக விளங்குகிறது. இப்பாடல் ரவீந்திரநாத் தாகூரால் வங்காள மொழியில் எழுதப்பட்டது. யார் எழுதுனா? ரவீந்திரநாத் தாகூர். எந்த மொழியில்? வங்காள மொழி.
இதன் இந்தி மொழியாக்கம் ஜனவரி 24, 1950 இந்திய அரசியலமைப்பு சபையால் தேசிய கீதமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவர் எழுதுனது வங்காள மொழி. இந்திய அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த மொழி அப்படின்னா ஹிந்தி மொழி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். கூற்று காரணத்தில் கேட்க வாய்ப்பு இருக்குது. தேசிய கீதத்துக்கும் தேசிய பாடலுக்கும் குழப்பிக்கக்கூடாது. தேசிய கீதம் அப்படிங்கிறது கீதாஞ்சலி நூலிலிருந்து ரவீந்திரநாத் தாகூரால் எழுதப்பட்டது. ஓகேங்களா? அதே மாதிரி தேசிய கீதம் வந்து ஃபஸ்ட்டு எப்போ பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கொல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டின் போது இப்பாடல் முதலாக பாடப்பட்டது. 1911 டிசம்பர் 27. ஓகேங்களா? டிசம்பர் 27 கொல்கத்தாவில் நடைபெற்ற மாநாடு. அது ரொம்ப முக்கியம். இந்த மாநாட்டுக்கு யார் தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கமெண்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள் தெரிஞ்சவங்க. அடுத்து பாருங்கள், தேசிய கீதம் வந்து பின்பற்ற வேண்டிய ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 52 வினாடிகளில் பாட வேண்டும். பாடும்போது அனைவரும் எவ்வித அசைவுகளும் இன்றி நேராக நிற்கணும். இதுதான் இந்த 2 ரூல்ஸ். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அதே மாதிரி தேசிய பாடல் பற்றி நம்ம பார்த்துடலாம். வந்தே மாதரம் அப்படிங்கிறது தேசிய பாடல் தெரியும். இது வங்காள எழுத்தாளர் பகிம் சந்திர சட்டர்ஜி எழுதுனது. வந்தே மாதரம் பாடலின் முதல் பத்தி விடுதலை போராட்டத்தில் முக்கிய பங்களித்தது. இதன் காரணமாக தேசிய கீதத்திற்கு இணையாக தேசிய பாடல் என்ற சிறப்பு இப்பாடலுக்கு அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்ற தலைவரும் முன்னாள் குடியரசுத் தலைவருமான ராஜேந்திர பிரசாத் வந்து 1950 ஜனவரி 24ஆம் நாள் அறிவித்தார். அதுவும் இதே டேட்டு தான், ஜனவரி 24, 1950 தான். இதுவும் அதே தான். இப்பாடல் ஆனந்தமடம் நாவலிலிருந்து எடுக்கப்பட்டது. ஓகேங்களா? யார் எழுதுனாங்க, எந்த நூல், எப்போ அரசியலமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஓகேங்களா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். 2020 டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெண்களுக்கான 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற இந்திய பாரா ஒலிம்பிக்கியனை அடையாளம் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது 2020 அப்படிங்கும் போது டோக்கியோ 2020ன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2021 தான் போட்டிகள்லாம் நடந்துச்சு. ஆனால் நமக்கு 2024 கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எவ்வளோ டீப்பாக கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கணும்னு பாருங்கள். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவானி லெகாரா. ஓகேங்களா? 10 மீட்டர் ஏர் ரைஃபிள். அப்போ நெக்ஸ்ட் கொஷினில் அவானி லெகாரா எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்னு கேட்கலாம். துப்பாக்கி சுடுதல். அவங்க வந்து என்ன பதக்கம் வென்றாங்கன்னு கேட்கலாம். தங்கப்பதக்கம். இந்த அவானி லெகாரா பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த தீபா மாலிக் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த டோக்கியோவில் வந்து அவங்க வின் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி 2016 ரியோ டி ஜெனீரோ ஒலிம்பிக்கில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈட்டி எறிதலில் வின் பண்ணியிருப்பாங்க. அப்போ இவங்க வந்து ஈட்டி எறிதலுடன் தொடர்புடைய விளையாட்டில் அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கிறது லிஸ்ட்டில் பார்த்துக்குங்க. ஈட்டி எறிதல். தீபா மாலிக் வந்து ஈட்டி எறிதல் 2016 வின் பண்ணியிருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஹரியானாவை சேர்ந்தவங்க. ஓகேங்களா? ஹரியானா. நடாலியா பார்ட்டிகா அப்படிங்கிறவங்க நம்ம நாடு கிடையாது. ஆக்சுவலி இவங்க வந்து போலாந்து. ஏன் இவங்களை பற்றி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நிறைய ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. அதாவது 2004 அதுக்கப்புறம் 2008, 2012, 16 இப்போ நடந்த டோக்கியோ எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் டென்னிஸில். ஓகேங்களா? அவங்க வந்து ஒரு போலாந்து நாட்டு பாரா ஒலிம்பியன். ஓகேங்களா? இந்த சஹாரா நெமாதி பற்றி ஒன்றுமே தெரியலை. ஸோ இப்போ கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்த்துக்குங்க. அப்படியே மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். தீபா மாலிக்ங்கிறவங்க வந்து ஈட்டி எறிதல். அவங்க வந்து ஹரியானாவும் சேர்ந்தவங்க. அவானி லெகாராங்கிறவங்க அது ராஜஸ்தான் ஜெய்ப்பூர். அவங்க துப்பாக்கி சுடுதல். நடாலியா பார்ட்டியாங்கிறது போலாந்து நாட்டு டேபிள் டென்னிஸ். அவங்க வந்து பார்த்திங்கன்னா 2000 பார்த்திங்கன்னா 2000 ஆண்டுலேயே இளம் வயது பாரா ஒலிம்பியன் சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. 2000 ஆண்டு வந்து உலகத்திலேயே இளம் வயது பாரா ஒலிம்பியன் சொல்லி பேர் வாங்கியிருக்காங்க. அதனால தான் அவங்கள வந்து ஆப்ஷனில் சேர்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2020 டோக்கியோங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்குது. அடுத்து 2024 இந்த வருஷத்தில் பார்த்திங்கன்னா நடக்க போகுது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்குது. அடுத்து 2028 எங்கே நடக்குது பார்த்திங்கன்னா லாஸ் ஏஞ்சல். அது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா, லாஸ் ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? இப்போ வந்து 2024 எங்கே நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 2028 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோடைக்கால ஒலிம்பிக். அது இல்லாமல் குளிர்கால ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் போதும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஷின் பார்க்கலாம்.
அடுத்து பாருங்கள் 5வது கொஷின். 1991ஆம் ஆண்டின் தாதா சாஹேப் பால்கே விருது பெற்ற தமிழ் நடிகர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஷின். நம்ம வந்து இந்த மாதிரி முக்கியமான விருதுகள்லாம் யார் ஃபஸ்ட்டு வாங்கினா, பெண்களில் யார் ஃபஸ்ட்டு, ரீசண்டாக யார், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க யார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஃபஸ்ட்டு வாங்கினது தேவிகா ராணி. 1996 வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன். ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் 1996. அதே ஃபஸ்ட்டு வாங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா தேவிகா ராணி. அந்த 96 அப்படியே திருப்பி ரிவர்ஸில் போட்டிங்கன்னா 1969 தேவிகா ராணி வாங்கியிருப்பாங்க. இப்போ ரஜினிகாந்த் எப்போ வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2019. ஓகேங்களா? ஏன்னா அவரை பற்றி கேட்காம நமக்கு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாஜி கணேசன் தான். ஸோ அவங்கள பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ ராஜ்குமார் எப்போ வாங்கினாங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதுக்கான நோட்ஸ் கூட புக்லேயே இருக்குது, வாங்க பார்க்கலாம். 12th பார்த்தீங்கன்னா பொது தமிழ்னு ஒரு புக் இருக்கும். அது இல்லாமல் இது வந்து அட்வான்ஸ் தமிழ் அப்படின்னு சொல்லி 12th சில குரூப்புங்க வந்து இந்த தமிழ் புக்கை படிப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா தாதா சாஹேப் பால்கே விருது பற்றி கொடுத்துருக்காங்க. இந்திய திரைப்படத்துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தோருக்கு தான் இந்திய அரசால் வந்து இந்த தாதா சாஹேப் பால்கே விருது ஆண்டுதோறும் வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? இந்திய திரைப்படத்துறையின் தந்தை தான் தாதா சாஹேப் பால்கே. அவர்களின் பிறந்த நாள் நூற்றாண்டான அது தெரிஞ்சுக்குங்க. அப்போ வந்து திரைப்படத்துறையின் தந்தை கேட்கலாம். இவரோட பிறந்த நாள் நூற்றாண்டு எப்போ கொண்டாடப்பட்டுச்சுன்னா அது 1969ன்னு சொல்லலாம். அந்த அதே ஆண்டு தான் அந்த அமைப்பை நிறுவி விருது கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. தேவிகா ராணிங்கிறவங்க முதலாக வாங்குறாங்க. அதுவும் அதே வருடம் 1969 முதலில் விருது பெற்றார். தமிழகத்தில் 1991ஆம் ஆண்டு சிவாஜி கணேசனும் 2010ஆம் ஆண்டு பாலச்சந்தரும் இவ்விருதை பெற்றனர். அப்போ தமிழகத்தில் இன்ன வரைக்கும் நமக்கு எத்தனை பேர் பெற்றிருக்காங்கன்னா இந்த புக் படி 2 பேர். ஆனால் ரஜினிகாந்த் 2019 வாங்கியிருக்காரு. அவரையும் சேர்த்தா மொத்தம் 3 பேர். 1996 வந்து சிவாஜி, 2010 பார்த்திங்கன்னா பாலச்சந்தர் 2010, 2019 பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த். ஓகேங்களா? கடைசியாக 2023க்கான விருதுகள்லாம் அறிவித்தாங்க. அதாவது சிறந்த நடிகர், சிறந்த நடிகை, சிறந்த படம், சிறந்த இயக்குனர் அந்த மாதிரி அறிவிக்கிறது வேறு. அதிலிருந்தும் கொஷின்ஸ் கேட்கலாம். பட் வாழ்நாள் சாதனை அப்படிங்கிறதுக்காக கொடுக்குற விருது தான் அந்த லிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ 2023 வாங்கினவங்க யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் 4 or 5 கொஷின் கமெண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இதில் 5 கொஷின் தான் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ஒரு 10-15 வீடியோ பக்கம் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம புக் ப்ரூஃபோடு நல்லா நீட்டாக கொடுத்துருப்போம். இது மாதிரி கண்டினியூ பண்ணலாமா என்னன்னு சொல்லுங்கள். நான் 10 கொஷின்ஸ் எடுக்கலான்னு இருந்தேன். சரி வந்து வீடியோ வந்து எப்படி ரீச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அடுத்த வீடியோவை நான் வந்து மேக் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.